என் பேர் வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். 12வது தேர்வில் நான் 303 மதிப்பெண் பெற்றிருக்கேன். நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்று அந்த கிராமத்தையே பெருமைக்குள்ளாக்கி இருக்காங்க. 11வது 12வது தர்மபுரம் குருஞான சம்பந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்திலிருந்து 23 மாணவ மாணவிகள் பட்ட படிப்பை முடிச்சிருக்காங்களாம். எங்க சமுதாயத்துல மொத்தம் 23 பட்டதாரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்ச இந்த மாணவன் அடுத்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற கனவோட பயணிக்கிறாங்களாம். கல்லூரியில நல்லா பட்டம் பெற்று லாயர் ஆகணும்னு இருக்கேன். அதுதான் என் ஆம்பிஷன். மயிலாடுதுறை மாவட்டத்துல பல்லவராயன்பேட்டை அப்படின்ற கிராமத்துல அங்க 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாய குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமுதாயத்துல இருக்கிற மாணவர்கள் பயன்பெற வகையில அங்க இருக்கிற குடியிருப்புக்குள்ளேயே சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ற உண்டு உறைவிட பள்ளி அமைக்கப்பட்டு அங்க இருக்கிற நரிக்குறவ சமுதாய மாணவர்களுக்கு 8வது வகுப்பு வரைக்கும் இலவசமா கல்வி வழங்கிட்டு வராங்களாமா. இதை தொடர்ந்து அவங்களுடைய கல்வியை தொடர்றதுக்காக அறக்கட்டளை சார்பில் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குடியிருப்புல தங்கி இருக்கிறவங்கள இதுவரைக்கும் 23 மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. நடந்து முடிஞ்ச இந்த +2 தேர்வுல நரிக்குறவ குடியிருப்பை சேர்ந்த வீர சிவாஜி அப்படின்ற மாணவர் தேர்வு எழுதின நிலையில இப்ப 303 மதிப்பெண் பெற்று தேர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. வீர சிவாஜி அப்படின்ற இந்த மாணவருக்கு பல்லவராயன்பேட்டையில இருக்கிற உண்டு உறைவிட பள்ளி ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சட்டக்கல்லூரியில பயின்று வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்றதான் இவருடைய லட்சியமா இருக்காமா. சோ வீர நடை போட்டு செல்கின்ற இந்த வீர சிவாஜி அப்படின்ற மாணவருக்கு பலருமே அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. வெயில் ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வரலாறு காணாத வகையில இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மே மாதம் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தென்காசி மாவட்டத்தில் 102 டிகிரி வெப்பத்துடைய தாக்கம் இருந்துட்டு வருது. வெப்பத்தை சமாளிக்கும் வகையிலும் தன்னுடைய ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளை பாதுகாக்கும் வகையிலையும் தென்காசியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு.